இன்னைக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பாக்ஸில் வந்து ஒரு காயினை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை அந்த காயின் என் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரமாக தள்ளி வச்சிட்டேன். இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, அந்த காயின் எனக்கு தெரியணும், ஆனால் நான் எந்த பொருளையும் நவுத்தக்கூடாது. நீங்கள் இந்த காயினை தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளி இந்த பாக்ஸில் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஹெல்ப் பண்ண போகுது. லைட் ஏர் மீடியம்லேருந்து வாட்டர் மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ரீஃப்ராக்ஷன்றது ஒன்றும் கிடையாது. லைட் வந்து அதோட பாத்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும், பெண்ட் ஆகும். அதை தான் நம்ம ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ரீஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால அந்த காயின் வந்து எனக்கு தெளிவாக தெரியுது. அப்படி கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா லைட் அந்த பொருள் மேலே இன்சிடென்ட் ஆகி நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தான் அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல நான் பாக்ஸை வந்து தள்ளி வச்சிடுறேன். ஸோ காயினில் இன்சிடென்ட் ஆகிற லைட் என் கண்ணில் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த காயினுக்கு மேலே வாட்டரை வந்து ஊற்றுறேன். லைட் ஏர் மீடியம்லேருந்து வாட்டர் மீடியமுக்கு ட்ராவல் ஆகும்போது பெண்ட் ஆகும். அதை நம்ம ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அதான் ஆகுது. காயினில் இன்சிடென்ட் ஆன லைட் என் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதனால தான் நம்ம வாட்டர் ஊற்றும் போது அந்த காயினை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.